என் பையனுக்காக நான் பரிகாரம் செய்யலாமா? ஏன்னா நான் செஞ்சால் அந்த பரிகாரம் வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ரொம்பவும் இதோ உரிமையாக இல்லை கோபமாக கேட்குறாங்க. என்னங்க, இந்த பரிகாரம்லாம் செஞ்சால் என் பொண்ணு கல்யாணம் ஆகிடும் சொன்னீங்களே, எல்லாம் செஞ்சாச்சு ஆனால் ஒன்றும் ஆகலைங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னென்ன பரிகாரமாக லிஸ்ட்டு வச்சுக்கிறீங்களான்னு இருக்குன்னு காட்டினாங்க. நான் பேனாவை எடுத்துகிட்டு அவங்களோட லிஸ்ட்டை படித்து இதை செஞ்சீங்களா, செஞ்சாச்சு, இது செஞ்சாச்சு, இது செஞ்சாச்சுன்னாங்க. அப்படின்னும் போது கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது செஞ்சாச்சுன்னா செஞ்சிட்டேன் அப்படின்னாங்க. செஞ்சிட்டேனா, இதெல்லாம் யாருமா செஞ்சது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நான் தான் செஞ்சேன் அப்படின்றாங்க. ஏம்மா நீங்கள் செஞ்சீங்க, அந்த பொண்ணு தானே செய்யணும், நீங்கள் செஞ்ச எப்படிமான்னு. அப்புறம் நான் ஒரு விளையாட்டுக்கு ஒன்று சொன்னேன், நல்ல காலமா பரிகாரம் சரியாக வேலை செய்யலை, செஞ்சுருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கோன்னு. நான் கல்யாணம் ஆகிறது பொண்ணுக்குனாக்கா அந்த பரிகாரம் அவங்க தானே செய்யணும். ஒருத்தர் பசியை இன்னொருத்தருக்கு சாப்பிட்டா அடங்குமா? அல்லது ஒருத்தருடைய கோர்ட்டு கேஸு நோட்டீஸ்க்காக இன்னொரு போய் நிற்கலாமா? வக்காலத்து வாங்குற மாதிரி இன்னொரு ஆள் போய் கூண்டில் நிற்க முடியுமா? ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வாதாடலாம், அவரே போய் நிற்க முடியுமா? ஆள் மாறாட்டம் ஆகிடாது. அதெல்லாம் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் மருந்து மாத்திரை சாப்பிட முடியுமா? கர்மாங்கிறது என்னன்னா அவங்களுடையதை அவங்க தான் கரைக்கணும். ஒரு க்யூவில் நிற்கிறோம், ஒரு குழந்தை இன்னொருத்தவங்களுடைய காலம் மறிச்சிருச்சு. உடனே பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அங்கிளுக்கு சாரி சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை சாரி அங்கிள்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அது சொல்லாமல் இருந்ததுன்னா இப்போ எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டேன்னு இருமாப்பாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? கஷ்டம் இல்லையா? அவருக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும். அவர் நாகரிகத்துக்காக ஒன்றா சொல்லலாம், பரவாயில்ல விடுங்க, குழந்தை தானே அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்காக கூட பெரியவங்க அவங்களுக்கே விவரம் தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தைய தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? விவரம் தெரியாத குழந்தையா இருந்தால் தான் பரவாயில்லன்னு அர்த்தமாக இருக்குது. அதுபோல் ஒரு இதுக்கு இன்னொரு ஆள் தான் செய்ய முடியாது. நம்மளுடைய பரிகாரங்கிறதுக்கான தத்துவம் என்ன, தாத்வரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம எந்த ரூபத்திலலாம் நம்ம பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறோமோ பிறருக்கு, அதே மாதிரியான கஷ்டங்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போங்கிறது விதி. அதுதான் சிஸ்டம், அதுதான் கர்ம சிஸ்டம்னு இருக்காது. போன ஜென்மத்தில் ஒரு ஆளுக்கு ஒருத்தருடைய